எரிபொருள் விலை உயர்வால் குறிப்பாக டீசல் விலை 51 விழுக்காடு உயர்ந்துள்ளதால் நாட்டில் பல சுற்றுலா போக்குவரத்து நிறுவனங்கள் மூடப்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. சுற்றுலா பேருந்துகள் மற்றும் வேன்கள் முழுக்க டீசலையே சார்ந்துள்ளன. இதனால் விலை உயர்வு அவற்றுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மலேசிய உள்நாட்டு சுற்றுலா சங்கமான மீதா கூறியது. மேற்கு மலேசியாவில் கடந்த வாரம் டீசல் விலை 80 சென்ட் உயர்ந்தது. இன்று மேலும் 80 சென்ட் உயர்ந்து 3 ரிங்கிட் 12 சென்டிலிருந்து 4 ரிங்கிட் 72 சென்டாக பதிவாகும் என நிதி அமைச்சு நேற்று அறிவித்தது. இது வெறும் சில நாட்களில் 51 விழுக்காடு உயர்வு என்கிறார் சங்கத்தின் துணைத் தலைவர் லோகேஸ்வரன் கே சுகுமார். அரசாங்கம் உடனடியாக டீசலுக்கு சிறப்பு உதவித்தொகையை வழங்காவிட்டால் பல போக்குவரத்து நிறுவனங்கள் சேவையை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் எச்சரித்தார். மலேசியாவும் எண்ணெய் உற்பத்தி நாடுதான் என்றாலும் உள்நாட்டு தேவைக்கான பெட்ரோலியம் பொருட்கள் அனைத்துலக சந்தையிலிருந்தே வாங்கப்படுகின்றன. இந்நிலையில் மத்திய கிழக்கு மோதலால் உலக சந்தையில் விலை எகிரினாலும் மலேசியாவில் ரான் 95 பெட்ரோல் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது குறிப்பாக ஹரிராயா பயண காலத்தில் மக்களின் சுமையை குறைக்க உதவும் என கூறப்படுகிறது. இப்போது சுற்றுலா போக்குவரத்து ஆபத்தில் இருப்பதால் மீதாவின் கோரிக்கைக்கு ஏற்ப அரசாங்கம் டீசல் சலுகையை அறிவிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.